யார்ரா இவன்? எங்கேயோ பார்த்த மூஞ்சி மாரி இருக்குல்ல. ஹலோ! ஐ ஹோப் யூ டூயிங் ஃபைன் எவ்ரிஒன். ஸோ சிறிது காலங்களால் என்னால வீடியோ போட முடியல. பிகாஸ் லைஃப் ஹேப்பன்ட். பட் தென் ஐ வாண்டட் டு டேக் இட் அ ஸ்டெப் நாட்ச் அப். ஐ வாண்டட் டு டேக் இட் அ நாட்ச் அப். ஐ வாண்டட் டு டேக் எ ஸ்டெப் அப். வளர ஆரம்பிச்சுட்டேன். ரொம்ப நாள் ஆச்சுல்ல, கை விட்டு போயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு எனக்குன்னு நான் நெனச்ச பிரச்சனை என்னன்னா ஒரு ஒழுங்கான ஒரு மைக் இல்ல. இப்ப கூட விண்ட் நாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா கேட்குங்கிற நெனைக்கிறேன் நானு. அண்ட் ஐ வாசன்ட் வெரி ஹேப்பி எஸ்பெஷலி வென் ஐ வாஸ் டூயிங் வீடியோஸ் லைக் எடிட் பண்ணும்போதெல்லாம். ஸோ என்ன பண்ணலாம் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி மைக்ரோஃபோன் வாங்குறது தான் ஒரே ஒரு உருப்படியான ஒரு தாட் தட் கேம் இன். சின்ஸ் நான் DJI ஆக்ஷன் 4 தான் வச்சிருக்கிறதுனால இதில் தான் vlog பண்றேன். ஐ தாட் வை டோன்ட் வி கெட் அ DJI மைக்? கரெக்ட்ல. ஏற்கனவே ஆப்பிள் ஈகோசிஸ்டத்தில் மாட்டியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஈகோசிஸ்டத்தில் மாட்டுறதுக்காக ஐவ் கம் டு த அஃபிஷியல் ஃப்ளாக்ஷிப் ஸ்டோர் இன் ஷென்சன். DJI ஓடது பார்க்கலாமா? திஸ் இஸ் த DJI ஸ்டோர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மைக் வாங்க தான் வந்திருக்கேன்னு சொன்னேன்ல, அதுதான் வாங்க போகிறேன். பட் அது இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸையும் நான் காட்ட போகிறேன் மைக்கு. ஓகே, லெட்ஸ் கோ ஃபார்வர்ட் அண்ட் செக் அவுட் எவ்ரி சிங்கிள் திங் இன்சைட். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் இன்சைட் வேற லெவலில் இருக்குங்க. செம்ம பெருசாக இருக்கு. மேபி ஐ வில் ட்ரை டு ஷோ எவ்ரி திங் தட் இஸ் பாசிபிள். அதுக்கப்புறம் நான் வாங்கலான் இருக்கேன். ஓ மை காட், பா, எல்லாமே இருக்குங்க இங்க. எல்லாமே டிஜேயோட எல்லா திங்ஸும் இங்க இருக்கு. தட்ஸ் ஸோ லவ்லி. ஆக்சுவலி நான் முன்னாடியே ஒன்று பார்த்துருக்கேன் இங்க. அதை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிச்சிட்டு அப்புறம் நான் ஐ வாண்ட் டு ஷோ த அதர் திங்ஸ். ஓகே, ஸோ டிஜே தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ட்ரோன்ஸ் வச்சிருக்காங்க, கிம்பிள்ஸ் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் இவ்வளோ பெரிய ட்ரோனுங்கிறது நான் காட்டுறேன் வாங்க. the hell, man. Ooh. So these are all like proper industrial drones. Like எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. ஐ திங்க் இதை ஓட்டுறதுக்கு they have they have a multifunctional inverter generator. DJIயோடது ஜென்ரேட்டரே இருக்கு. If in case you noticed, if in case you know, DJI is one of those well-known brands that make amazing drones. Like China பொறுத்த வரைக்குமே drones are something like ரொம்ப லைக் ஃபோர் ஃப்ரண்ட்ல அவங்க தான் ஆரம்பிச்சாங்க. பட் ஹியர் இவ்வளோ பெரிய ட்ரோன்லாம் இட்ஸ் as I told you industrial drones. மேபி I'm not sure எதில் ஓடுதுன்னு நினைக்கிறேன். மேபி டீசல் ஒரு பெட்ரோல், I'm not sure. மேபி they have a whole video going on here. இந்த வீடியோ தெரியுதா உங்களுக்குன்னு தெரியல. பார்த்தீங்களா, மலை மேலெலாம் அசால்ட்டாக பறக்குது. எஸ்பெஷலி ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ்க்கெல்லாம் இது பயங்கர யூஸ் ஆகுதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஈவன் ஃபார் டெலிவரி ஓவர் லாங் அண்ட் farther distances. And here is another one. It's called as DJI Flycard 30. இது வேற நான் பார்த்துருக்கேன். இந்த சேட்டலைட்டுக்குன்னே யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். DJI Dock 2 comes with the dock. ஸோ அதாவது இந்த மழையில் இந்த ரேடார் சிஸ்டம்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு அப்பப்போ மழை எவ்வளோ தண்ணி வந்திருக்கு, நாட் ஜஸ்ட் மழை, எவ்ரி திங் நம்ம மேப்பிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் பேசிக்லி க்ளோசஸ். நாட் ஷூர் இஃப் ஐ கேன் டச் இட். வாட்ச் யுவர் ஃபிங்கர்ஸ்னா that's okay. Okay, so I don't think I can do it by manually. So it basically closes in and like அங்க உள்ள இருக்கிற ட்ரோன் அப்படியே இருக்கும். ஓப்பன் அப் பண்ணா the drone gets exposed and you can actually use it to monitor. பார்க்குறீங்களா? So yeah, it's so nice, especially for firefighting. இதுக்கெல்லாம் தேவைப்படுது. DJI Matrix 40 இதெல்லாமே கொஞ்சம் இந்த கிரேடாக தெரியுது எனக்கு. சினிமா லைக் யாராவது எடுக்கிறாங்கன்னா Mavic 3 ஆமாம் Mavic 3 எல்லாம் நம்ம வாங்கலாம், கமர்ஷியலாக யூஸ் பண்ணுவோம். லுக் அட் திஸ், they have another cam on the top as well. This is so coolங்க இது. And yeah, can you see this? These are the gimbals ஓட இருக்கிற cameras. Amazing. It's called as the H20T, P1 and then is the L20. இதெல்லாம் எனக்கு தேவைப்படாது. நான் அப்படியே வாங்குறது அதில் குட்டியாக ஒரு ட்ரோன் வாங்கலான் இருக்கேன். அந்த ட்ரோன் ஆக்சுவலி நான் அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. DJI நியோன்னு சொல்லிட்டு. ஸோ தி ஸ்டோர் இஸ் ரியலி நைஸ். கேன் யூ see this? DJI Mavic 4. இதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் ஆக்சுவலி they might own one of this, I guess.
R3S, Avatar 2, இது என்னன்னு தெரியல பேர் இல்லை. There's another Avatar 2 which comes with the goggles as well. இதெல்லாம் வெறும் drone section மட்டும் தான் நான் இது வரைக்கும் காமிச்சிருக்கேன். அது இல்லாம there are other things I can show that. But then camera gear which comes with DJI is also known for stabilizers as well, right? They have a whole red camera here. This is my first ever time that I'm seeing a red camera in person which has a proper Ronin 2 stabilizer. Oh my god. Oh, these are transmitters, I guess. Yeah, video transmitters. And with the dollies as well. Dolly தான் பேரு நம்புறேன் தெரியல. Seeing a DJI transmission itself costs like 13,499 RMB. So maybe multiplied by 12. That gives the money in conversion to INR. ஆனாலும் இந்த ரெட்டு செம்மையா இருக்குல்ல. MKBeast எல்லாம் போல இது வச்சு தான் வீடியோ எடுப்பாரு. நான் பார்த்துருக்கேன். அவனும் பார்த்துருக்கேன். So these are like more industrial ones. Oh, நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம். These are all industrial ones, like more professional, like proper ones. Again, these are DJI RS4 Pro. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வந்தா அப்படியே நம்ம சைஸுக்கு வருது. இதான் வந்து நம்ம பட்ஜெட்டுக்கும் இருக்கு. 2000 ரூபாய், 2000 RMB, 20,000 ரூபாய், 25,000 ரூபாய் வரும். But again, this is not really useful for me personally. For someone who's actually in the market, like really serious into content creation or like more other things. Yeah. Oh my god, this set looks amazing. சரியான சொல்லக்கூடாது. DJI Inspire 3ன்னு சொல்லி போட்டிருக்கு. They have a whole setup of a drone here. It comes with a camera, transmitter, and it also has a, what is this, a remote. Wow. இதெல்லாம் என்னன்னு கூட தெரியாது எனக்கு. Ronin 4Dங்கிறாங்க. சரி, ஓகே. ஐ ஹவ் சீன் திஸ் தோ. லைக் இது வந்து இப்படி மூவ் பண்றது ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்சஸ் லைக் XYZ நினைக்கிறேன். ஐ மைட் பி டோட்டலி ராங், பட் யா, I've seen this wherein people generally use it to like change the camera angle. Then what is this, Ronin 4D? It's really nice to see this. Like flagship stores need to be like an experience center. At the same time, you need to know what the whole lineup is. எனக்கு அந்த விஷயத்துல இந்த ஃப்ளாக்ஷிப் ஸ்டோர் ரொம்ப பிடிச்சி. நான் முன்னாடியே ஒரு தடவை வந்திருக்கேன். அப்போல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கல, பட் ஐ வாண்டட் டு டேக் அ வீடியோ. பட் யா, திஸ் இஸ் ரியலி கூல். இது வரைக்கும் நான் ஒரு செக்ஷன் தான் காட்டியிருக்கேன். இன்னும் 1, 2 அது இல்லாமல் தே ஹேவ் சம்திங் எல்ஸ் மோர். ஓகே, இதுதான் வந்து கொஞ்சம் ஆக்சசிபிள் லெவலில் லைக் வாங்கலாம் அப்படிங்கிற லெவலில் இருக்கிற DJI Flip. இதை பார்த்துருப்பீங்க. இதை ஆக்சுவலி கொலாப்ஸ் பண்ணலாம். அதை கொலாப்ஸ் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இது கேன் யூ சீ திஸ்? யா, கொலாப்ஸ் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இதை ஓப்பன் அப் பண்ணால் இந்த 4மே ஒரு வெயிட். லெட் மீ ஜஸ்ட் ட்ரை டு டூ இட். இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஹேண்ட்லிங் இட். உடைக்காமல் இருந்தால் சரி. ஸோ இட் கோஸ் லைக் திஸ், லைக் திஸ், லைக் திஸ், ஹேண்ட் லைக் திஸ். ஸோ கூல்ல, செம்ம கூல். இட்ஸ் ஆக்சுவலி ரியலி நைஸ். It has a camera right here. I think this might have some sensors. Not sure. Maybe it has some sensors in it as well. It's quite full. அதுவும் வந்து எங்கேயாவது தூக்கிட்டு போகணும்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். இட்ஸ் அல்ட்ரா லைட் வெயிட். யா, இட் இஸ் பயங்கரமாக லைட் வெயிட் ஃபார் ஷுர். ஸோ தட் இஸ் அ வே டு க்ளோஸ் இட். ஸோ ஃபஸ்ட்டு இது, அப்புறம் தான் இது. Quite easy, right? Quite easy to take it around. This is what I really, really like. DJI Neo. Guess what? I'll actually tell you about this கொஞ்ச நாள் கழிச்சு. பிகாஸ் இதை பற்றி நான் இப்போ ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஸோ this is just 1,300. It's a very easy like entry level drone மாதிரி. வெறும் 1,300 RMB. which is even more. ஓ, நம்ம அண்ணன், ஐ மீன் நான் வச்சிருக்கிற ஆக்ஷன் 4ஓட அண்ணன் ஆக்ஷன் 5 Pro. அப்போ இது வாங்கியே ஒரு ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 1.5 வருஷமா? 1.5 வருஷம் 2 வருஷம் கிட்ட இருக்கும். இது அடுத்ததே வந்துருச்சு. They have the Osmo 360 here. Osmo 360 எல்லாமே இருக்கு. ரிலீஸ் ஆகி ஒரு மாசம் கூட ஆகாத Osmo Nano. Can you see this? And how this works is basically it's a convert like, இது ரெண்டும் தனித்தனியா வரும். இது பேர் என்ன சொல்லுவாங்க மறந்துட்டேன். இது ரெண்டு மாதிரி எடுத்தா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இதை மட்டுமே தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹேஸ் அ மேக்னெட் பிஹைண்ட். ஸோ அப்படியே எங்கே வேணாலும் வந்து ஒட்டிட்டு இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து நீங்கள் டிஸ்பிளே யூனிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்துருப்பீங்க, Insta 360 பார்த்துருப்பீங்களா? அதே கான்செப்ட் தான், பட் அதை விட கொஞ்சம் பெருசு இது. அந்த கான்செப்ட் இஸ் வெரி மச் த சேம் தான்.
Yeah, I like this. Oops. Yeah. Oh, by the way, அது இப்படியும் போடலாம். If you wanted, you can switch it up and like convert it both ways. ஸ்விட்சும் பண்ணிக்கலாம். ஸோ கேமரா லைக் கேமராவும் ஸ்க்ரீன் உங்களை பார்த்து இருக்கலாம். கேமரா வந்து ஆப்போசிட் சைடில் பார்த்த மாதிரியும் இருக்கும். Pretty cool. Pretty cool indeed. This is the Osmo Nano. 64 gigsே வந்து 1200 RMB வருது. 128 gigs 2300 RMB. Not a lot of difference. You can put the DJI Care as well. Comes with all your accessories for this. Oh, one more thing I wanted to show you guys. I really wanted to show you about this. They have a inverter. Like நம்ம வீட்லலாம் வந்து இன்வெர்டர் இருக்கும்ல, லைக் நம்ம வீட்டில் இருக்கிற இன்வெர்டர் வந்து இட் வில் பி டைரக்ட்லி கனெக்டட் டு தி டிசி யூனிட் இட் செல்ஃப். பட் இது வந்து தனியாக எடுத்துகிட்டு போகலாம். இந்த கேம்பிங் எல்லாம் எஸ்பெஷலி யூஎஸ்க்கெல்லாம் வந்து கேம்பிங் எடுத்துகிட்டு போனான்னா they have like 1, 2, 3, 4 outlets right away, and this is the screen that you can see how much it charge outflow ஆகுது. USB A B இருக்கு, USB C இருக்கு, USB நார்மல் இதுவும் இருக்கு. அது இல்லாமல் they have a this is the charging unit and they have the SDC unit as well. ஸோ இது பயங்கர பெருசு. இது ஆமா கொஞ்சம் வெயிட் தான், வெயிட் இல்லாமல்லாம் இல்லை, அதே ஜென்ரேட்டர் தான். பட் திஸ் டைம் யூ கேன் யூஸ் சோலார் பவர்ஸ் இன் இட். கேன் யூ see this? ஸோ இது வந்து we can open, these are like solar panels. So the solar panels இருந்து you get a connection towards the power 1 or a power 1.8 wherein it can convert that energy directly and store it inside it. I am very, very glad to see this. But I really like the brand, especially DJI is something like it's a homegrown Chinese brand and they have their headquarters right here in Shenzhen in itself. ஸோ எது நடந்தாலுமே புதுசாக நடந்தாலுமே இந்த ஊருக்கு வந்துட்டு தான் மற்ற ஊருக்கே போகும் அப்படிங்கிற மாதிரி. I really like it. I really, really like it, especially the flagship store. So if at all you're going to come to China, if at all you're going to come to Shenzhen, I really think that you should definitely come here, guys. ஸோ இப்போ நான் பெருசாக ஒன்று காமிச்சேன்ல அந்த இன்வெர்ட்டரு, அதுவே வந்து சின்னதும் வச்சுருக்கானுங்க. Pretty cool, right? Pretty cool indeed. I think it's time for me to go forward and buy the mic for myself. Should I get it? Yeah, I think I should get the mic. Right. ஸோ நான் வாங்க போகிறது வந்து மைக் மினி. துணுண்டு தான் இருக்கும். அது போதுமான லெவலுக்கு அன்பாக்சிங் வீடியோ எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு நான். ஸோ இதுக்கு மேலே பெருசாக நான் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் எதுவும் இல்லை. ஸோ ஐ திங்க் ஐம் நோட் கெட் மை செல்ஃப். நீ ஹாவ். ஹாய். Can I get the DJI mic mini? Only the smallest one. Yeah, they do have the mic mini here. And இது வந்து இட்ஸ் த ஃபுல் ஃப்ளெஜ்ட் செட்டப். கொஞ்சம் குதறி போயிருக்கு, ஆனால் இந்த புஷ் எல்லாம் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ இட் கம்ஸ் வித் 2 transmitters and ஒரு ரிசீவர் and everything is like magnetically charged inside. So this is what I'm going to get. நான் தனியாக மட்டும் இதை மட்டும் வாங்க போகிறேன். Yeah, so this is what I'm going to get and this is going to help my videos hopefully get a little better as well. வாங்கலாமா? Yeah, exactly, the mic mini. Okay. So how much is this? I think they have an offer going on in the website. 152 yuan. 152, right? Yes. Yeah, after the discount. Yes, after the Okay. discount. I can get this. So Okay. what and all does it come with? Oh, it comes with the windscreen as well? Yes. Comes with the windscreen. And a USB. small battery and a charging dock. Okay, perfect. Perfect. Okay, I can get this. I'll get Okay. this then. Do you have a Chinese phone number or no? I do. Okay. Can I have a name, please? Sundar, SUN SUN DH DH. AR. சொன்ன மாதிரி இதோட அன்பாக்சிங் வீடியோலாம் நான் அவ்வளோ போட போகிறதில்ல. மேபி ஷார்ட்ஸாக வேணா போடுவேன். ஏன்னா இதுக்கான கண்டென்ட் நிறைய பேர் ஆல்ரெடி போட்டிருக்காங்க. நம்ம ஊர் ஆட்களே போட்டிருக்காங்க. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. If you sign here. Mm-hmm. So for your conclusion, we don't have a return policy. So if the product doesn't have a quality problem, Okay. you cannot return it. So, but if it does, we can give you a new one in 15 days. Okay. A full-year warranty in China. Okay. I don't understand. You said like I can't return it. If you have no problem at all. Okay. Yeah. Just because I don't want it, I can't return it. Okay, Yes. okay, I understand. Of course, I want it. Okay. But if you do have a quality problem, Uh-huh. you can just we'll get you a new one in 15 days. Sure. That's not a problem. Here's a receipt. அவ்வளோதான். வாங்கியாச்சு.
Tell me, what do you feel, guys? Like, do you like it, or do you feel like, how do you feel like it? Because ஆப்பிள் ஸ்டோருக்கு போகிறது நம்ம ஊரில் வந்து இப்போ தான் வந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி பெங்களூரில் நம்ம ஊர் ஆட்களுக்கு பெங்களூர் தான் இருக்கிறதுலே க்ளோஸ். இன்னொன்று வந்து மும்பையில் இருக்குது, இன்னொன்று எங்கே இருக்குன்னு தெரியல, டெல்லின்னு நினைக்கிறேன். ஸோ டெல்லி, மும்பை அண்ட் what is that, Bangalore. But right now, why I'm saying this basically is going to a flagship store always makes you feel like a little more closer towards that brand. I'm not sure எவ்வளோ பேருக்கு இது புரியும்னு தெரியல. Because if you're not a fan of something, you can't relate it with anything else. Also, இதுக்கு நான் இவ்வளோ பெரிய ஃபேனாக இருக்க போகிறேன் அப்படிங்கிறது, இது டெக்குங்க. டெக்னாலஜி இஸ் சம்திங் தட் நம்மெல்லாம் வந்து கொஞ்சம் கொடுத்து வச்சவங்க. வி ஆர் சீயிங் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் ஃப்ரம் how do I say, from the scratch. டிஜே வந்து பிறந்து எவ்வளோ வருஷம் ஆயிருக்கும், மிஞ்சி போனால் 10 வருஷம் கூட இருக்காது. ஆனால் ஐம் ஏபிள் டு see this. இதே மாதிரி தான் ஆப்பிளுமே சரி. லைக் we as a generation, especially நம்ம வந்து கார்ட்லெஸ் ஃபோர்லேருந்து எல்லாத்தையுமே வந்து right from the start we are seeing it. So we are growing up along with the tech companies and the tech in itself. So for me, it is quite a big deal. I'm not sure about you. If you really like it, let me know in the comment section. I'll be seeing you soon again. Bye everyone. Cheers. இதுக்கப்புறம் வீடியோ நிறையா வரும் நம்புறேன்.